சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதே என்ன மர்மல உள்ளியோட வந்திருக்க? எதே வீட்டுல காய்கறி ஒண்ணும் இல்லையா? சரி சந்தையில போய் வாங்கிட்டு வந்து கறி வைக்கலான்னு பார்த்தா நேரம் வர ஆயிரும். நானும் வெயிலோட போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வேலை பக்கத்துக்கே சோம்பேறித்தனமா இருக்கும். எங்கடா படுக்கலான்னு தான் தோணும். அதுவும் இல்லாம நான் காய்கறி வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கணும், நேரம் ஆயிரும், உங்களுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும். இது வச்சு போட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 2 சோறு போட்டு தின்னுக்கிடுவீங்க. ஆமா அதான் சரி மர்மல. அதான் பார்த்தேன், நமக்கு எப்பவுமே ஆபத்து வந்தவன் இந்த முள்ளி தான். டாப்புன்னு 5-6 உள்ளி எடுத்து குழம்பு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மணக்க மணக்க தின்னுட்டு போயிடலாம். கூட 2-5-6 மாங்காய் வத்தல வச்சிருந்தீங்களா காயப்பட்டது, அதையும் 2 அள்ளி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 8 வீட்டுக்கு மணக்கும் குழம்பு. நாள மாங்க வத்தல் போட்டு குழம்பு வச்சோம்னா 2 தட்டு சோறு அது ஓக்கல உட்காந்து தின்னு விடுவேன். உள்ளி தீலுக்கு பொரிகடலை துவையல் அரைச்சுன்னு வச்சுக்கியா எப்படி இருக்கும் தெரியுமா? பொரிகடலை துவையல் அரைச்சு விடு, வேற ஒண்ணு வைக்காண்டாடி. கடவுளே, நானும் அதான் நினைச்சு வச்சிருந்தேன். உள்ளி தீயிலுக்கும் பொரியல்ல துவையலுக்கு ஜம்முன்னு இருக்குமே. சரித்தே 5-6 உள்ளி உரிச்சி இல்ல போடுங்க அந்த பிளாப்பட்டியில. நான் அந்த 4 முடியை பாத்துட்டு வரேன். 4 முடியும் வாரம் சொல்லிச்சு, என்னன்னு தெரியல, வரதா என்னவோ தெரியல. ஏது சந்தைக்கா? ஆமத்தை சவத்தை போட்டு இங்கட காய்கறி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எம்மா என்ன அநியாயம் விளைச்சுதான். சந்தையிலன்னா ஒரு 10 ரூபாய்க்கு கூருக்கு வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாளானாலும் நமக்கு காய்கறி செழிப்பா இருந்த மாதிரி இருக்கும். அதான் மர்மல, சிக்கனமா செலவழிச்சு பக்குவமா வாழ தெரியணும். சரி பிடிங்க, 4 முடியை பாத்துட்டு வரதுக்குள்ள 5-6 உள்ளி உரிச்சு வச்சிருங்க. நான் வந்தோடனே குழம்பு வச்சு போட்டு அதுல சந்தைக்கு போயிருந்தேன். கொண்டா மர்மல, 5 நிமிஷத்துல போட்டு போட்டு உரிச்சு தள்ளிடுறேன். 4 முடி என்ன செஞ்சுட்டு இருக்கோ தெரியல. செத்து போல சவடா யமன பாத்தி செரிச்சவடா. எல்ல தாயி, என்னக்கா பிரச்சனை? 2 பேரும் வாயை பிளந்துட்டு வந்து நிக்கிய. எல்ல தாயி, பிரச்சனை ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு. என்னக்கா சொல்லுத? பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கா? என்ன நடந்துன்னு சீக்கிரம் சொல்லுக்கா, எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்க. சீக்கிரம் அப்படியே பாட காட்டிட்டே 5-6 உள்ளி உரிச்சு போடுறேன். என் மர்மம் வந்து தீயில் வைக்கணும்னு இருக்கா. ஆளையும் சைஸையும் பாரா, உள்ளி தீயில் வைக்கணும், கிள்ளி தீயில் வைக்கணும். வேற வேலை சொல்லியில, உள்ளி உரிக்க போறலாம். உள்ளி தீ தூர வை. நான் சொல்லுது பாட கேளு, தலைவர விஷயமாக்கும். என் மர்மம் வந்து கேஸ் வாக்க குழம்பு வச்சுட்டு போவா, அப்பதானே நான் சுவாத்து திங்க முடியும். இன்னைக்கு கோபத்துல படக்குன்னு எந்திரிச்சிட்ட. அரவே வாண்ட வந்து பாட சொல்ல வந்தனே, என்ன சொல்லணும்? வஞ்சி வா போவோம். கோபப்படாத, பாட சொல்லு. பிறகு நாள் நான் உள்ளி உரிச்சுக்கிட்டேன். செல்ல தாயி, நமக்கு பாடுதான் முக்கியம். பாடலாம் பேசி முடிச்சோடனே ஏன் கவலைப்படுத? நானும் சேர்ந்து உள்ளி உரிச்சு தானே உனக்கு. அப்படியேக்கா, அப்ப சொல்லு, உள்ளிய புற உரிச்சுக்கலாம். முத்துமணி, சீக்கிரம் வாமா. வந்துட்டீங்க. எங்க போறேன்னு சொல்லவே இல்லை நீங்க. இப்போ உனக்கு எங்க போறேன்னு தெரியணும், அவ்வளவுதானே. வண்டியில யாரு சொல்லுதே? என்னது, சைக்கிள்லயா? ஆமா, இந்த சைக்கிள்ல தான். ஐயா போங்க, நான் வரல. எனக்கு சைக்கிள் எல்லாம் போய் பழக்கமே இல்ல. நான் பஸ்ல எல்லாம் போகணும்னு நினைச்சேன். பஸ்லயா? நம்ம ஊர்ல 2-3 பஸ் மாத்தி மாத்தி அடிக்கும். எந்த நேரம் வருதுன்னு தெரியாது. சில நேரத்துல பிரேக் டவுன் வரவும் செய்யாது. அதனால நான் பஸ்ஸ நம்பவே மாட்டேன். இதை என்ன பாத்திருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் நான் சைக்கிள்ல தானே தெரிவேன். நீங்க ஆன சைக்கிள்ல போங்க, நான் வர மாட்டேப்பா. என்ன வாட்டர் சைக்கிள் நினைக்கியோ? அப்படிலாம் இல்லங்க. பழைய சைக்கிள் தான். நல்லா கொஞ்சம் புதுப்பிச்சு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு எடுத்து கொஞ்சம் மேக்கப் போட்டு வச்சிருக்கேன். உள்ள போனா என்ன மாதிரிதான். அது கொஞ்சம் வயசாயிட்டு நான் டை அடிக்காம இருக்கேன். ஆனா அதுக்கு அப்படி இல்ல, கொஞ்சம் கலர் அடிச்சு பாப்போமே, கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைச்சு நான் தான் ஆசைப்பட்டு இதெல்லாம் அடிச்சு விட்டு விட்டுருக்கேன். எனக்கு தெரியும், நான் தான் பாத்துருக்கோம்ல, ஒரு பழைய பஞ்சரான சைக்கிள் அங்கங்க ஓட்டிட்டு திரிவீங்க. இந்த பழைய சைக்கிள் தான் இது. எப்படி இருக்கு பாத்தியா? இப்ப நல்ல அளவுல இருக்கு. நான் கரண்ட சொன்னேன், எப்போ எனக்கு கல்யாணம் ஆக போகுது, பொண்டாட்டி வந்தானே இந்த சைக்கிள் தான் கூட்டு போனோம். இந்த சைக்கிளை பார்த்தோன்னே ஓடிடுவா. அதனால கொஞ்சம் ஏதாவது இதுல இருக்கிறத இந்த வாட்டர் வாட்டர்ஸ் எல்லாம் மாத்தி போட்டு கொஞ்சம் நல்லதா கொஞ்சம் மாட்டுப்போம் அப்படின்னே. அவனும் ஜம்முன்னு ஆக்கி போட்டான். என்ன சொன்னாலும் சரிதான், நான் இந்த சைக்கிள்ல வர மாட்டேப்பா. சரி, என் மேல நம்பிக்கை இருந்தா சைக்கிள்ல போவோம், இல்லன்னா பஸ்ல போவோம். பஸ்ல போயிட்டு என்னைக்கு வரேன்னு தெரியல. மாடுகடெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கல, இதுனா போனோமா வந்தோமான்னு இருக்கும். நம்பிக்கை இருந்தா சைக்கிள்ல போனா போதும். என்ன சைக்கிள நினைச்சா பயமா இருக்கு. ஆனா பாவம் மாடுகன்னு அப்படியே பாம்போல கிடக்குமே. பஸ்ல போயிட்டு எப்ப பஸ்ல வர? சைக்கிள் நல்லதா ஓட்டுவாரு, நான் தான் பாத்துருக்கோம்ல. சரி, பயப்படாம ஏறுவோம். சரி, அப்ப சைக்கிள்லயே போயிட்டு சைக்கிள்லயே வந்துருவோம். சரிம்மா, பயப்படாத. சரி, கிளம்புமா. இலையில போட்டுறாதிய, உங்களை நம்பிதான் நான் சைக்கிள்ல ஏறி இருக்கேன். பயப்படே செய்யாத. என் சைக்கிள் அண்ணாமலை சைக்கிள் மாதிரி ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். அந்த மாதிரிதான் பறக்கும், ஏரோப்ளேன் மாதிரி பறக்கும். ஊர்ல எல்லா பைக்கிலும் கிண்டல் பண்ணுவானுவா, ஏன் சோனமத்தா ஒரு பைக்கு வாங்கி ஓட்ட வேண்டியதானே அப்படிமா. நமக்கு எப்பவுமே இந்த பைக்கு கீழலாம் பிடிக்காது, வாட்டர் சைக்கிள் தான் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்லுதீங்க? இப்ப இருக்க நிலைமையை நினைச்சு பாரு. எம்மா, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுங்க. இதுக்கு பெட்ரோல் வேண்டாம், டீசல் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். 5 பைசா செலவு கிடையாது. எங்கனாலும் போலாம், எங்கனாலும் வரலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். பைக்கு, காரு, ஏரோப்ளேன் என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அந்த சைக்கிள்ல போகக்கூடிய சுகமே தனிதான். அப்பமெல்லாம் ஊருக்கு ஊரு சைக்கிள் பஞ்சர் விட்டுத கடை இருக்கும். இப்பமெல்லாம் அதெல்லாம் எங்க பார்க்க முடியுது? ஒண்ணு கிடையாது. இங்க அம்மிட்ட அடிப்படி போட்டு
என்ன அட்டகாசம் பண்ணி எம்மா 5 பைசா தாமான்னு வாங்கிட்டு போய் சைக்கிள் கடையில வாடகைக்கு சைக்கிள் எடுப்பேன். விடிய காலம் சைக்கிள் எடுத்தேன்னா அந்த சைக்கிள்ல சாயந்தரம் வரைக்கும் கிறங்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் சைக்கிளை கொண்டு புடாண்டா இன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம வாட்டலாம் அப்படி நினைச்சிட்டு சைக்கிள் கடையில வந்து திரும்பி கொண்டு கொடுக்கவே இல்ல. ஐயா அப்படியா? சைக்கிள் இடக்கார தேடி வந்துருவார. இன்னொரு தான் சைக்கிள் எடுத்துட்டு போனாங்கன்னு சைக்கிள் எடுத்துட்டு என் கூட வந்து சேர்ந்து செட்டு பைக்கிளோட பக்கத்து ஊருக்கு பெய்யாச்சு. எங்க அம்மாட்ட வந்து கடைக்காரன் வந்து கேட்டிருக்கான், உன் மொவையன் சுவானமுத்தான் தான் சைக்கிள் எடுத்து வந்தாம்மா, சைக்கிள் கொண்டு வந்து விடவே இல்லை பத்துக்கா, வாடகையும் தரல அப்படின்னு இருக்கான். ராத்திரி 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். எங்க அம்மா சட்டாப்பைய வச்சிருந்தா பாக்கணும், வச்சு விளாசி விட்டா விளாசி. ஐயோ சட்டாப்பைய வச்சு அடிச்சதுல அந்த நல்ல வாரம் விழுந்துட்டு எங்க அம்மா அப்புறம் ஒரே அழுக. எங்க அக்கா தான் அந்த எண்ணெய் போட்டு விட்டா, யாமல இந்த மாதிரிலாம் பண்ணுத அப்படின்னு. என்ன செய்ய, சின்ன வயசுல இந்த மாதிரி சேட்டையெல்லாம் நான் பண்ணாத சேட்டையா அவ்வளவு சேட்டை பண்ணுவேன். இங்க ஏறட்டா அங்க சாட்டட்டா இங்க குதிக்கிட்டான்னு தெரியுவேன். அதுக்கப்புறம் எங்க அக்கா அதெல்லாம் பண்ணுவா, ஆனா அவன் மாட்ட மாட்டா. நான் கடைசியில மாட்டிக்கிட்டு அடிய வாங்கிருவேன். நல்ல இதெல்லாம் பழைய ஞாபகம். இப்போம்லாம் நினைச்சு பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இப்போம்லாம் எங்க சைக்கிள்ல யாரு போறா, வீட்டுக்கு வீடு பைக்கில் இருக்கு. பைக் என்ன கார் தான் இருக்கு, வீட்டுக்கு வீடு போம்லாம். ஆறு பைக்லாம் கூட வாங்கிடலாம் போல இருக்கு. ஆனா அந்த பெட்ரோலுக்கு தான் துட்டு போடுறதுக்கு காசு இல்லாம திண்டாட வேண்டியிருக்கு. இப்படி கரெக்டா சொன்னேன். அப்படிதான் இருக்கு நிலவரம். எதை செய்ய போண்டி இடம் வந்துட்டு நான் வந்துட்டு பக்கத்துல. அப்படினே இடியாப்பமும் முட்டை கிரேவியும். எதுக்குமா இவ்வளவு காணு, ஒரே ஒரு இடியாப்பம் போதும், வயித்துல இடமே இல்ல. சாப்பிடுனே, இடியாப்பம் தானே, 2 வாய் பிச்சு வச்சா போதும், அப்படியே பொசுக்கு நாப்புல போயிரும். எங்க மைனிக்காரி இடியாப்பம் தூக்கிட்டு விட்டுக்கிட்டு ஓடி வரும்போது நினைச்சேன் யாரோ முக்கியமான ஆளு அவங்க வீட்டு ஆளு வந்திருக்குன்னு. பாத்தியா அவ அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் என்ன கூட பிறந்த அண்ணன் தோத்து போயிரும் போல இருக்க. பாசத்துல எங்க மைனிய மிஞ்ச ஆள் கிடையாதம்மா. நீ பாசமா பேசுன்னு எல்லாரும் கெட்டி போட்டிருக்கா. நம்மளுக்கு அப்படி பாசமா பேச வர மாட்டேங்க. அதான் என் புருஷன் என்கிட்ட நிலையா நிக்காரு. உங்க மைனி வீட்டுக்கு ஆனா ஓடுதியா, அங்க போய் 5 நாள் தின்னு எடுத்துட்டு கிடைக்கிய. உங்க மைனியை பார்த்தாது படிக்க வேண்டியது. எப்படி பாசமா எப்படி பண்பா பேசணும், என்ன ஏது அடக்கமா இருக்கணும்னு. இவளால எனக்கு பிரச்சனை என் புருஷன் கிட்ட. நம்மளுக்கு எல்லாம் எதனாலும் சரிதான், வெட்டு ஒன்று துண்டு 2 தான். ஒன்னே எடுத்துருமா, 2 கூட போதும். பரவாயில்லனே, சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்த வை சாப்பிடுனே. மருமக மாதிரிதான் எம்மா இடியாப்பமும் எப்பவும் தேங்காய் பால் தானே வைப்பேன். இன்னைக்கு இடியாப்பமும் முட்டை கறி வைமா அப்படின்னாலுவா. சரி நறுக்கு சுருக்குன்னு நல்லா இருக்கும்ல தொட்டுக்கிட்டதுக்கும் அப்படின்னா நானும் அந்தால நாட்டுக்கோழியை முட்டையை போட்டு அந்தால கொஞ்சம் வச்சேன். அப்படி வாங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியம்மா? பிள்ளைகள் நல்லா இருக்கா? உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காருமா? எல்லாரும் நல்லா இருக்கவா? பிள்ளை படிச்சு முடிச்சிட்டானாமா? என்ன கேள்வி கேக்கியா? அவன் படிச்சு வேலைக்கு போயிட்டான். ஒரு 5-6 மாசம் கிட்ட ஆகுது. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. இருக்கடா சாப்பிடுங்க. இனி இடியாப்பம் சாப்பிட்டேல அவ்வளத்தையும் ஏதோ சாப்பிட்ட மைனியா சாப்பிட்டு இருக்கும் போது அரை வரையில அந்தால ஓடி வந்துட்டேல. 2வது இடியாப்பம் வேணுமா என்ன ஏதோ ஒரு வார்த்தை கூட கேட்கல. என்ன மைனி ஒரு சர்வ நிறைய பக்கத்துல இடியாப்பம் வச்சிருந்தேன், ஒரு கிண்ணத்துல முட்டைகறியும் நிறைய வச்சிருந்தேன், எடுத்து சாப்பிட்டு விடுங்கன்னு. ஐயா நீங்க வர தப்பா நினைச்சுக்கிட்டே மைனியா, நீங்க வச்சுதான் போனியா எடுத்து வச்சுக்க அப்படின்னு. எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னா என் வீட்டுல என் போக்குல வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டே இருமா பாத்துக்கங்க வயிறு நிறைய வரைக்கும். ஆனா வேற எங்கேயாவது போனா யாராவது எனக்கு வச்சு தந்தாதான் சாப்பிட முடியும் பாத்துக்கங்க. அப்பதான் வயிற்றுக்குள்ள இறங்கவும் செய்யும். அதனால உங்களை கூப்பிட்டு 2 இடியாப்பம் வைங்க மைனியா உங்க கையால எடுத்து அப்படின்னு சொல்லலாம்னு தான் நினைச்சேன். அந்தால சரி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 5 இடியாப்பத்துக்கு மேல சாப்பிட முடியல. அந்தால தான் பார்த்தேன், சரி வெளியே போயிட்டு வந்து கொஞ்சம் கழிச்சு 2வது சாப்பிட்டுக்கலாம். சரி இடியாப்பம் எங்கேயும் ஒடியா போகுது அப்படின்னு நினைச்சு அந்தால கையை கழிட்டு வர மைனியா. நீங்க எதுவும் நினைச்சுக்கிட்டாதிய மனசுக்குள்ள? இல்ல மைனியா, கூட 2 சாப்பிட்டுருப்பேல, நானும் இங்க மாதிரி வந்துட்டேனே. எந்த மைனியா இங்கிலீஷ்லயே நான் சொல்லுதேன். அதான் வந்து இடியாப்பம் ஒடியா போகுது, வீட்டுல தான் இருக்க போது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வருவோம் மைனியா. அப்ப 2வது சாப்பிட்டுக்கிட்டேன். ஒண்ணு இல்ல நீலாம்பரி கொஞ்சம் வந்து எலெக்ஷன் வேலையா கொஞ்சம் வெளியில வந்து கூப்பிட்டா, அதான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். சரி மைனியா, அப்ப போயிட்டு வந்து 2வது சாப்பிடுங்க. சரிண்ணே போயிட்டு வரேன். என்னவோ தங்கச்சிக்காரட்ட வேண்டாம்னாரு, இப்ப வளைச்சு ரவுண்ட் கட்டிட்டு இருக்காரு. எங்க ஐயா சேர்த்து வச்ச சொத்த யாரெல்லாமோ அணுவிக்க ஆமட்டு ஒரு 500 தானே ஒரு 1000 தானேனா போதும், எல்லாரும் குடும்பத்தோட ரவுண்ட் கட்டிடுவா. உனக்கு எதுக்குருவா, உனக்கு எதுக்கு துட்டு, எதுக்கு வேண்டாம் கஷ்டப்படுத்த அப்படின்னு என் புருஷனும் சொல்லுவாரு, எங்க அம்மையும் சொல்லுவா. இப்படி வீணா முட்டைக்கறி இடியாப்பம் ஆப்பம் பாயா வந்தது போனதுன்னு அவ வீட்டு ஆளுகளுக்கு எடுத்து கொடுக்கால, அந்த மட்டும் கணக்குல வராது. என்னத்த சொல்ல, எல்லாம் ஒண்ணு பேச முடியல. எங்க மைனிக்காரிக்கு சிரிப்பு பார்த்தா அன்னை சாப்பிடுறத ரசிச்சு நின்று பாத்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்க வியாவலாதியா தான் வரும், பேசாம போகும். இடியாப்பம் அப்படி பூ போல இருந்துச்சுமா. நானே 2 தான் சாப்பிட முடியும் போலுக்கு நினைச்சேன். அப்படியே வச்சது தெரியாம 3ஐயும் சாப்பிட்டு விட்டேமா. அதாமனே சொன்னேன், 2 வாய் தான் இருக்கும் அந்த இடியாப்பம். அதுக்குவே வேண்டாம் நீ ஒண்ணு வைக்கனாலும் கேட்கவும் மாட்டேன்ட்டா. முதல்ல 2 போதும்ட்ட. இருக்கட்டுமா, நல்ல அளவுல இருக்குன்னு சாப்பிட்டு விட்டேன் பாத்துக்க. இல்லன்னா இவ்வளவு சாப்பிட மாட்டேனா. உங்க மைனி மாமே நல்ல வேலை பார்க்கணுமா? ஆமனே வேலை பக்கம் அவர் 5-6 மாசம் ஆச்சு வேலை கிடைச்சி. நல்ல தங்கமான பையனே. தங்கமான பையனா? அப்போ நம்ம பிள்ளையே குடுக்கலாம்லாமா? நானும் அதம்னே மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன். இடி பையன் தங்கமான பையதான், அம்மா கறி ஒரு அளவுக்கு ஆமாட்டல. என்னமா சொல்லுத? என்ன பத்தி உனக்கு தெரியுங்களா? நான் மனசுல நினைக்கிறது அப்படி சொல்லிவிடுவேன்னு. ஆமா, அவ குணம் சரி கிடையாதோ, ஆனா நல்ல பியாசனமா செஞ்சா என்கிட்டலாம். அவ நாக்குல சக்கரையாட்டு பேசுவானே, ஆனா உள்ளுக்குள்ள அவள விஷத்தை தான் வச்சுட்டு தெரியவா.
புஷ்பாட்ட சொன்னா கேட்க மாட்டானே, மைனி மைனின்னு சொல்லி உசுரதான் விட்டுட்டு கிடப்பா. ஆனா அவ அப்படி இல்லனே, உள்ளுக்குள்ள வஞ்சகத்தை தான் வச்சுட்டு தெரியவா. எப்ப பார்த்தாலும் இங்க வந்தானா எதையாவது ஒண்ணு புடிக்கிட்டு போலாமா வச்சுட்டு போலாமான்னு தான் ஓடுவா. இவளுக்கு அதெல்லாம் புரியுதானே. சவத்த அவ வந்துட முடியாது. வரவு நம்மளை பத்தி பேசுறேன்னு சொல்லி சண்டைக்கு வந்துருவானே, அவ அப்படியேப்பட்ட ஆளாகும். இல்லக்கா அவ நீலாம்பரி கூட எங்கேயே வெளியே போறாளாம், வரவுதான் வருவாளாம். எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். இந்த எலெக்ஷன் விஷயமா எங்கேயே போறா போல இருக்கு. நான் உன்ட்ட என்ன சொல்லுதேன்னா, அவ எப்படி நடந்துக்கிட்டாலும் அதே மாதிரி நீனும் நடந்துக்கிடுங்க. வெளியில பாசமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு பேசாம அவளுக்கு ஒண்ணு அதை எதுவும் செய்தி எடுத்து கொடுக்காத. அவளுக்கு நல்ல செய்தி எடுத்து வக்கனையா கொடுக்க போய் தான் அவ திண்டு போட்டு வீட்டுல போகவும் மாட்டா. பத்தியா அவ புருஷன் ஏதாவது நினைக்கலாட்டி அவ புருஷன் சாப்பாட்டுக்கு என்ன செய்வாரு யாரு செய்வாருன்னு ஒரு நினைப்பு இருக்கு அவளுக்கு. இல்லக்கா அம்மாவே இங்கே ட்ரைனிங் போயிருக்கானா மதுரைக்கு. அதான் இவங்க இருக்கா. அவ அங்க இருந்தாலும் மாப்பிள்ளை சிலச்சுன்னு ஏதாவது சண்டை போட்டுட்டு அடப்பற போல இருக்கு. அவ தங்கமான மனுஷன் டி, பாவமே பாவம். அடிச்சுட்டு கொடுத்த கூட அடுத்த நேரம் வாங்கி தின்னுட்டு வர பத்துக்க. இவ ராணியாட்ட ஆடுவா. இவளை பத்தி தெரியாதா? இவ பக்கத்து வீட்டுக்காரி அன்னைக்கு என்ன பஸ்ல வச்சு பார்த்தா. அந்த ஒன்னையும் தெரியுங்களா? அந்த சொல்லுதா இவன் நீங்க புஷ்பாக்காக்கு அக்காவாமா அப்படின்னு கேட்டா. இதுல ஆமாமா என்ன அப்படின்னு கேட்டேன். இதுல அவளத்தி புட்டு புட்டு வைக்காட்டி வீட்டுல ஒரே சண்டை கடை போட்டுட்டு தெரியவாளாம். புருஷனுக்கு ஒண்ணு செய்து எடுத்து கொடுக்க மாட்டாளாம் டி. அவளுக்குள்ள ஏதாவது செஞ்சா அவளுக்கு தின்னுபிட்டு புருஷனை வாட்டில வாங்கி தின்னும் அப்படின்னு போயிருவாளாம். சும்மா இருக்கா, சத்தம் போடாத. அவளு கோவமா இருந்து பத்துக்கா. ஒண்ணு போட்டு படாத பாடு படிச்சிட்டு இருக்கா. உட பிறந்தா எனக்கு கோவம் வராம எப்படி இருக்கும். ஆமா பேசுறது நல்லதான் பேசான, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா சரியில்லைலாமா. உன் மனசை கஷ்டப்படுத்த கூடாது இல்லாமா. நீ எப்படி தங்கன்னு பாக்க அவள என்ன செய்ய அப்படிதான் இருப்பாவோ. மைனி சம்மந்தி மாறினாலே அதுக்காண்டி நமக்கு கோவப்பட்டு கிடந்தா ஒரு மாதிரி நல்லவனே இருக்கு. அவ வர நேரம் நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி ஒண்ணு செய்து எடுத்து கொடுக்காம இருந்தோம்னா அதுக்கப்புறம் அவளுக்கே தோணும்லானே. நமக்கு ஒரு அண்ணன் இருக்கான், சரி நம்ம போக முடியாம இருக்க, அங்க போனா மைனி கேரி மூஞ்சி தூக்குதல அப்படின்னு நினைப்பானே. சொல்லுது கரெக்டு தான்மா. அவளுக்கு இருக்குது ஒரு அண்ணன் வீடு. சரின்னு வந்தா போனா வேற எங்க போறா. சரி வந்துட்டு வரன்னு விட வேண்டியதான். நீ எப்படி நல்ல தங்கன்னு பாக்க எனக்கு தெரியாத உன்னை பத்தி. அதனால தானே நான் எதுவும் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட மாட்டேன். சரி நம்மளே மாதிரி நமக்கு ஒரு வடப்பிறந்தா இருந்தா நம்ம பாத்துக்கிட மாட்டோமா, அந்த மாதிரி நினைச்சு கூட 2-3 நாள் இருந்தா கூட சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி மூஞ்ச கிழிஞ்சு தூக்க மாட்டானே. சில நேரத்துல அவ அதை கொண்டாங்க இதை கொண்டாங்க அப்படி செஞ்சுதாங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லுவா. அப்ப எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். சரி இருந்து சாப்பிட்டு போறேன் அண்ணன் வீடு அப்படி சொல்லி நினைப்பேன். அப்படி இப்படி ஓடி வருவா. அப்புறம் மோவனு கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்க அடிக்கடி வரப்போறா எப்பமாவது வருவா அப்படின்னு நினைச்சு நானும் விட்டுருவேனே. நீ ஒரு நிமிஷம் இங்க கேளு. என்னமா புஷ்பாக்கு மனசுல அவன் மைனி காரி மவனுக்கு பிள்ளையை கட்டி வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுதான் நினைச்சேன், நல்ல பையன் தானே அப்படின்னு. நீ பையன் நல்ல பையன் தான், தங்கமான பையன் தான். அம்மா கறி ஒரு காசுக்கு அவன் மட்டும் கையில எடுக்க ஆவாதவல்ல. எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு நிக்க கூடிய ஆளுடே. இங்கதான் என்னவோ அப்படி இப்படின்னு இருந்துட்டு இருக்கா. அங்க ஊர்ல போய் கேட்டு பாரு, தெருல 50 பேர் அவளை பத்தி சொல்லுதாவோ. அப்பா அம்மாவுக்கு தயிர் சோறு அப்படி இப்படி சொல்லிட்டு எதையாவது கிண்டி கொடுக்குது. அதுவும் முடியலன்னா பேசாம நீங்க ஹோட்டல்ல தின்னுடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இவன் மத்தியானத்துக்கு பிரியாணி ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்கி திம்பாலாம். பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுதா, ஏமா இப்படி இருந்தானா ஒரு குடும்பம் சரி வருமாமா அப்படிங்க. நான் அந்த அன்னைக்கு வந்து சொன்னேன் புஷ்பாட்ட, ஏடி என்னதான் பையன் நல்ல தங்கமான பையனா இருந்தாலும் மாமியாரியும் கொஞ்சம் நல்லவளா இருக்கணும் டி. இல்லன்னு வச்சுக்க அந்த குடும்பத்துல நம்ம ஓட்ட முடியாது. நம்ம பிள்ளை பாவம் வாயில்லா பூச்சி. இது என்ன அங்கனே நின்னுட்டே உள்ளவா? ஆத்மாக்கா ஏதோ முக்கியமான விஷயம் பேசிருந்தாப்ல நான் வந்துட்டேனோ. இல்ல சின்ன பொண்ணு, அவன் மைனிகாரி வண்ட வளத்தை சொல்லிட்டு இருக்கேன் எங்க அண்ணன்ட்ட. எங்க அண்ணன் அவளை நல்ல சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதான் சொல்லிட்டு இருக்கேன். எம்மா அவ அப்படியேப்பட்ட ஆளு கிடையாது, உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சிருப்பா, வெறிய வெடிகுண்டு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் என் தங்கச்சி சொல்லிட்டு இருக்கேன், ஏட்டி பிறகு பாத்துக்கிடலாம், நீ ஆசைப்படாத, அந்த பையனை கட்டி விடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பிள்ளைக்கு இனிமேலாக்கா பிறக்க போறான். என்னைக்குனாலும் யாருன்னு கடவுள் விதிச்சு வச்சிருப்பாரு. அது மரமாப்பிள்ளையோ இல்ல அசலோ என்ன நடக்கணுமோ அது நடக்கும்க்கா. நம்ம மட்டும் அதை பத்தி பேசியிருந்தோம்னு வச்சுக்கேன், அது மாதிரி சில சங்கடங்களும் வரும். அதனால அதை பத்தி பேசவே கூடாது. நேரங்காலம் வருக்கா, கரெக்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும். கரெக்டா சொல்லு சின்ன பொண்ணு. எதுக்கு வந்தேங்கிறதே நான் மறந்துட்டே இருக்கா. ஏக்கோ 4 மணி வந்துச்சா? காலையில காபி போட்டா போல இருக்கு, சீனி இல்லக்கா கொஞ்சம் தான் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்தா. அந்த கொஞ்சம் சீனியை வாங்கிட்டு போனா. அதுக்கப்புறம் ஆள அனகத்தே காணலேட்டி வீட்டுல தான் இருப்பா. அப்படியே கதவு சாத்தியிருந்தா அங்க இருந்து பாக்கும்போது கிட்ட போய் பாக்கல. நான் அந்தால நம்ம புஷ்பாக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் 4 மணி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். ஏன்டக்கோ இந்த சந்தைக்கு வேற போனுங்க. இந்த 4 மணி அதான் தேடிட்டு கிடக்கேன். சரிக்கா போயிட்டு வரேன், வீட்டுல இருக்கும். என்னைய அதுன்னு போய் எட்டி பாக்கேன். பத்மாக்கா என்ன ஊருக்கு போறேன்னு சொன்னியே? போனும் அந்தால என் மோனும் மருமோனும் ஊருக்கு போனோன்னு அப்படி இப்படின்னு வேலை கிடந்தா அந்தால பாத்துட்டு இருந்தே கருக்கல் ஆயிட்டு. அந்தால என் தங்கச்சி இருக்கல கருக்கலுக்கு வர ஊருக்கு போவாத, அங்க போய் சேரதுக்கு நீ 6000 10-11 மணி காலமே கெட்டு எடுக்க, அதனால போவாதுன்னு சொல்லி ஒரே புடியா நின்னுட்டா. அந்தால சரி காலையில கிளம்பலானே 5 மணிக்கு. இவன் அந்தால சாப்பிட்டு எடுத்துட்டு போனா போதுன்னு சொல்லி அதுக்கு மேல அந்தால சாப்பிட்டுட்டு கிளம்பணுமா. அந்தால கிளம்புக்குதான் விட்டு சொல்லுதுக்கு வந்தே போயிட்டு வரேன்னு. அந்தால உட்காந்து கொஞ்ச நேரம் கதை விட்டாச்சு. கிளம்ப போறமா காலையில விடிய கிளம்புற கிளம்பி வந்துருங்க. மத்தியானம் வந்து ஓட்டு போட்டுருங்க நாளைக்கு. அது எப்படி வராம இருப்பேன். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில மொத காருக்கு வந்துருவோமா, வந்து மத்தியானம் வந்து ஓட்ட போட்டுருவேன். சரிக்கா மறக்காம கேசரிக்கு போட்டுருங்க. அது எப்படி மறப்பேன், கேசரியில ஒரு குத்து நச்சக்குன்னு. சரிக்கா போயிட்டு வரேன். சரிடி. சின்ன பொண்ணு நல்ல பேசுவா, நல்ல வாயடி அடிப்பாளா. அவளை பேசுறது கேட்டுட்டே இருக்கணும் போலதான் இருக்கு எனக்கு. சரிடி கிளம்பிட்டா போயிட்டு வரேன். இப்ப பஸ் பிடிச்சா சாயந்தரம் போய் இறங்க முடியும். பேசாம சாப்பிட்டுட்டு போக்கா. எம்மா தாயே நான் கொஞ்சம் நின்று அவ்வளவுதான். சாயந்தரம் போலாம்பா, அடுத்த ராத்திரி ஆயிட்டு போவாதம்ப இப்படியே கிடந்துரும் பாத்துக்க. அப்படியே அங்க ஒரு மாதிரி வீடெல்லாம் தூசி பிடிச்சு கிடக்கும்டி. போனோம்னா அதெல்லாம் அடுத்து படப்படான்னு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு நாளைக்கு காலைல மொத காருக்கு ஏறி வந்துருவேன். சரிக்கா பாத்து போயிட்டு வா. போயிட்டு வரேன். சரிம்மா தங்கச்சி. சரிம்மா புஷ்பா, நானும் கிளம்புதேன். என்ன மத்தியானம் சாப்பிட்டு எடுத்துட்டு போலாம்ல.
உண்மையிலே தங்கச்சி உன்னை நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வருதுன்னா எதுக்கு வராங்க எப்போ போவாங்களோ தெரியல அப்படின்னு முதக்குட்டியே யோசிக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய காலத்துல யாரு வந்தாலும் சரிதான், உன் புருஷ விட்டு ஆள்களா இருந்தாலும் சரிதான், உன் வீட்டு ஆள்களா இருந்தாலும் சரிதான், மனசு காணாம ஒரு கப் தண்ணினாலும் குடுக்கணும்னு நினைக்க பத்தியம்மா, வந்தவங்க வயிறார சாப்பிட்டுட்டு போகணும்னு நினைக்க பத்தியா, அந்த மனசை நான் பாராட்டுதம்மா. அப்படிலாம் ஒண்ணு ரொம்ப பாராட்ட தானே. நீ வரமா கூட பிறந்தவங்களே என்ன ஏதுன்னு ஒட்டு வரவு இல்லாம நீ யாரோ நான் யாரோ நீ இருக்கக்கூடிய காலத்துல நம்ம இருக்கோம். நீ எவ்வளவு பாசமா இருக்க அதனால சந்தோஷப்படுத்தம்மா. எப்பவும் நீனும் உன் பிள்ளை குட்டி எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்ப. சரிண்ணே, நீ வந்து எங்க வீட்டுல சாப்பிட்ட பத்தியா எனக்கு மனசு நிறைவா இருக்குண்ணே. அது போதும் எனக்கு. சரிம்மா போயிட்டறேன். சரிண்ணே, பாத்து போயிட்டு வா. பாதி மக்கா நல்ல பேண்ட் இப்படி எலிக்கு நார் நார தும்பு தும்பா கிழிச்சு போட்டுருக்கடி. எனக்கு கிட்ட ரெண்டு பேரும் சிரிக்கியா கேக்க பக்கன்னு. அம்மா அது எலி கிழிச்சது இல்ல. இவ அன்னைக்கு ஒரு Dress எடுக்க போறேன் அப்படின்னு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டலமா பேண்ட் செட்னு. ஆமா அந்த போன்ல இருந்து போட்டலடி. அந்த துணி வந்துட்டா. அந்த துணி தான் இந்த துணி. பாவி மக்கா எடி கிழிச்ச துணி எப்படி அனுப்பி வச்சிருக்கா? இல்லம்மா இதாமா மாடலே. நாளைக்கு மொத ஓட்டு போட போறோம்லமா, அதுக்கு தான் அந்த புது Dress. அம்மா எடி கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? இடி நான் பேச மாட்டேன், இத பேசும். இடி சொன்னம்லடி இந்த மாதிரிலாம் எதுக்கு ஆர்டர் போடுறடி? அம்மைக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, பேசாம ரிட்டர்ன் போட்டுடி. இல்ல வெச்சுக்க உன் கைய கால உடைச்சு போடுவா, நாளைக்கு ஓட்டு போட முடியாது பாத்துக்க. ஏமா சாரிமா, நான் ரிட்டர்ன் போட்டுறதமா, சொன்னா கேளுமா ரூபா திருப்பி வந்துரும். போய் துணிய மாத்தி அனுப்பி விடுடி. நான் அவள மாதிரி கிடையாதுமா, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் Dress ஆர்டர் பண்ணி போடுவேமா. நீ சொல்லுமா, அப்ப நான் நல்ல பிள்ளை தானே? என் தங்க மவள ராசாத்தி நீதான் மக்கா நல்ல பிள்ளை. சூப்பர்மா. இப்படி மக்கா என் நல்ல மவள தங்க மவள போய் வீடு முழுக்க தூரு மக்கா போ. ஏம்மா துணியை துவைச்சு தரங்க கூட சாத்து. என்ன வரண்டி எமக்கா என் நல்ல பிள்ளைல என் தங்கம் பிள்ளை ஒரு பொட்டனை பெரிய பொட்டனை கெட்டி போட்டிருக்க அழுக்கு மூட்டை கொண்டு ஓடி இறங்கக்கண்ணா. அமுகு டுமுகு அமால் டுமால். வசந்தியக்கோ வசந்தியக்கோ நாலுமுடி சின்ன பண்ணு உள்ள வாமா. என்னனே வசந்தியக்கோ ஆளை காணல, வெளியே வர காணல. காலையில ஒரு பச்சை தண்ணி மாதிரி ஒரு காப்பியை போட்டு தந்தா, அதுக்கப்புறம் என்னனே அதுக்கப்புறம் நீ எழுக்கிய? வசந்தியக்கோ என்னாச்சு? நீனே பாருமா, அங்க பாரு. என்னனே இதெல்லாம்? இப்படிதாம்மா காப்பியை குடிச்சு முடிச்ச நேரத்துல இருந்து இப்படியே உட்கார்ந்துருக்கா. நானும் ஏட்டி வசந்தி 4 முடின்னு கூட எத்தனையோ தடவை கூட்டு பாத்துட்டோமா. ஆளு அணக்கமே இல்லாம அசையாம கொள்ளாம உட்கார்ந்துருக்காமா. நல்லா இருந்தான்னு வச்சுக்கியா உசுர வாங்கியிருப்பா. யோ எந்த வீட்டுல பூரி போட்டிருக்கா, அந்த வீட்டுல சப்பாத்தி போட்டிருக்கா, உங்களுக்கு எந்த வீட்டுல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பஞ்சர் ஆக்கியிருப்பா என்ன. இன்னைக்கு எதுவுமே கேட்கலம்மா. நான் தான் அவளுக்கு வீட்டுல தோசை சுட்டு கொடுத்தேன், திங்க மாட்டேன்டா. ஓக்கல இருக்கா, கண்ணு தட்டி முழிக்கால தவிர வேற எதுவும் ஒரு வார்த்தை வாயில இருந்து வர மாட்டேங்குது. ஒரே ஒரு சந்தோஷமா, நான் எப்போ அவளுக்கு தாலியை கட்டினேனோ அந்த நிமிஷத்துல இருந்து பேச ஆரம்பிச்சவா இன்னைக்குதான் பேசாம இருந்திருக்காமா என் வாழ்க்கையில. அது ஒரு சந்தோஷம் எனக்கு பாத்துக்க. ஆனாலும் அவ பேசாம இருக்குது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? பேசுட்டி ஒரு வார்த்தை பேசுன்னு சொல்லுதே. இவ்வளவு நாளும் எடி வாய மூடுன்னு சொல்லியிருக்கேன். அது சரிதான், 4 முடி வாயை மூடினதே இன்னைக்குதான் போல இருக்க. உலக வரலாற்றில் முறையா வாயை மூடி இருக்கு. அலுபடி உங்களுக்கு என்னாச்சு? அலுபடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவ்வளவு பேர் உங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்களா? நீங்க தான் எம்எல்ஏ, அடுத்த எம்எல்ஏ. அட பாச்சிட போடு, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு ஓட்டு போடுறேன், கேசரிக்கு ஓட்டு போடுறேன்னு. கடைசியில எல்லாரும் துண்டை வாங்கிட்டு காலை வாரிட்டு விட்டுருவாவா. பிறகு கடைசியில துண்டை போட்டுட்டு நிக்க வேண்டியதான். அதான் ஆரம்பத்துல துண்டை போட்டுட்டே உட்கார்ந்துட்டேன். அட 4 முடி இதுக்குதான் இப்படி தலையில துண்டை போட்டுட்டு இருக்கேல. நான் என்ன எதிர பயந்து விட்டேன். தலையில இருக்க துண்டு தூக்கி தூர போடுங்க. சிறையிலவா இருக்கு, தலை தொத்த துண்டை தூக்கி தலையில போட்டுட்டு இது என்ன வாக்கம்? ஐயோ 4 முடி உங்க சிரிப்பை பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ நீ பண்ண வேலையினால என் புருஷனிக்க நிலைமையே பாரு. யான் அலுபடி இப்படி உசுர வாங்கிறியா? சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, நான் தூக்கி எரிஞ்சிருக்க மாட்டோம்ல. நீ அவர் மண்டல தூக்கி எறிவேன்னு எவன் கனவு கண்டான்? தூக்கி எறிஞ்ச அது நச்சுன்னு போய் அவர் மண்டல போய் இருந்துட்டு. உண்மை கடைங்க சிரிக்காதியா, அவர் கோவத்துல நிக்காரு. என்ன நினைப்பாரு என்ன பத்தி? அண்ணே யானுக்குன்னு தலையில தூக்கி துண்டு போட்டான்னு தானே நினைப்பாரு. பேசு, மூஞ்ச 4 முழத்துக்கு நீட்டிட்டு நிக்காரு. இப்ப நான் போய் பேசுறோம்னா வள்ளுன்னு கடிச்சுட்டு விட்டுருவாரு. என்ன சொன்னா 4 மணி சமாதானம் வேற அண்ணே. நான் இந்த விஷயத்துல தலையிட மாட்டேமா. அண்ணன் ஆச்சு தங்கச்சியாச்சு, எனக்கு தெரியாது. அலுபடி நல்லா நைஸா எஸ்கேப் ஆயிரும். நானே பேசி சமாதானப்படுத்திருந்தேன் அண்ணனை. என்ன ஆறுனே உங்க ஒய்ஃபு எம்எல்ஏன்னா அப்ப நீங்க யாருனே? எம்எல்ஏக்கு புருஷன் தானே? சாருனே 4 முடி சொல்லிருக்கு, என் புருஷனை புருஷன்னு சொல்லி மரியாதை இல்லாம கூப்பிடக்கூடாது, புருஷர் அப்படின்னு தான் மரியாதை சொல்லணும்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்க எம்எல்ஏக்கு புருஷரானே?
இவ வேற நாளைக்கு வரக்கூடிய சண்டை என்னைக்கு இழுத்துருவா போல இருக்க. உங்க கழுத்துல விழக்கூடிய துண்டு கொஞ்சம் மிஸ் ஆகி இந்த தலையில விழுந்துட்டேனே. வேற ஒண்ணு இல்ல, தூக்கி அப்படியே கழுத்துல போட்டுக்கிடுங்க அண்ணே. நீங்க தான் இப்பதான் எம்எல்ஏக்கு புருஷர் மாதிரி இருப்பீங்க. சூப்பர், எங்க அண்ணன் சிரிச்சிட்டாரு. எம்எல்ஏக்கு புருஷர் ராஜா. அப்ப என் முன்னாடி எம்எல்ஏ ஆயிருவா. மனசா சின்ன பொண்ணு வந்தா எப்படி கலகலன்னு ஆயிட்டு. அப்பல இருந்து நான் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன் சுவாந்து போய் ஓட்டு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு. ஏடி தைரியம் இல்ல, கிடைச்ச கடைக்கு கிடைக்கட்ட போகுது. நம்ம தான் என்னைக்கு தனி காட்டு ராஜா அப்படின்னு தட்டி கொடுத்து இது பண்ணதுக்கு இல்லாம ஓன்னு ஒப்பாரிச்சுட்டு இருக்கேன் என் கூட சேர்ந்து உட்காந்துட்டு. இல்லாட்டி நீ எப்பவுமே கலகலன்னு இருப்ப, நான் தான் ஒரு மாதிரி சொங்கினி மாதிரி இருப்பேன். ஆனா நீனே ஒரு மாதிரி சொங்கினி மாதிரி ஆனோன்னா எனக்கு ஒண்ணுமே ஓடல பத்துக்க, கையும் காலும் ஓடைய மாட்டேன்ட்டு. கவலைப்படாதடி, தைரியம் மாதிரி நான் இருக்கேன் வாங்க கூட. என் மனசா புருஷன் கூட நின்னாலே தைரியம் தன்னால வந்துரும். இப்படிதான் இருக்கணும். நாலுபடி அவளுக்கு என்னன்னு போறாளுங்க, அவளோட பத்தி யோசிக்கவே செய்யாதிய. ரூபா கொடுக்காலோ கொடுக்காம போறாள்வா, என்ன வேணா கோல்மால் பண்ணிட்டு. ஆனா கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம். சூப்பர் சின்ன பொண்ணு. அப்படியே காய்கறி வேண்டி வந்துருமா சந்தையில போய். என்னதான் நாட்டை பார்த்தாலும் வீட்டையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. காய்கறி வாங்கிட்டு வரேன்னு வந்ததானே நாளைக்கு சாம்பார் வைக்கலாம். ஈலி சாம்பார் போட்டு எங்க அண்ணனை கொல்லுன்னு கொல்லுங்க. அவர் என்னைக்கா ஒரு நாள் தெரிச்சு ஓட போறாரு. என்ன பிரச்சனை இல்ல சின்ன பொண்ணு, சாம்பார வைப்பேன். ஆனா பக்கத்து வீட்டுல இருந்து மீன் குழம்பு அந்த குழம்பு இந்த குழம்பு எல்லா குழம்பு தான் வாங்கிட்டு வந்து அடிஷனலா சேர்த்து விடுதானே. உங்களை மிஞ்ச யாராலும் முடியாது. சரி துட்டெல்லாம் தூக்கிட்டு ஓடியாங்க, ஒரு கட்டாச்சு போய் தீட்டு வாங்க. நானும் கட்டாச்சு போய் தீட்டு ஓடியாரேன். சரி சின்ன பொண்ணு. என்னடா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாப்ல இருக்கு. எனக்கு தெரியாதாக்க உன்னை பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. சரி எது வரனாலும் சொல்லு சும்மா. அட லெமன் சாதமா சொல்ல வேண்டியதானே. வேறு மாசமா இருக்கும்போது எதனால ஆசைப்பட்டு திங்காம இருந்துடக்கூடாது. இவரு பிறந்த பிறகு பிள்ளைக்கு காதுல சீலோடின்னு சொன்னா அவன் இருக்கா இல்லையா? லெமன் சாதம் தானே, சுவார் அங்க இருக்கு. கொஞ்சோண்டு லெமனை ஊத்தி இவரை தாளிச்சு எடுத்து கிண்ட வேண்டியதானே. அவ்வளவுதானே. ஒரு நிமிஷம் இப்ப பாரு. இளம்பரி உங்க அம்மையிட்ட சொல்லியாச்சு வாங்க சீக்கிரன்னு. வரவே மாட்டேக்கோ, அங்க நின்னு பயந்துட்டு நிக்காவோ. ஆமாக்கா சும்மா இருக்க மாட்டா, என்ன இழுத்து விடுவா. அதுக்கப்புறம் நான் பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. கடைசி நேரத்தை காலை வாரி விட்டுறப்படலக்கா, அதுக்கு தாங்க பயமா இருக்கு. இப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லி சொல்லி கூட்டு வந்திருக்கேன் பாருங்க. அங்க நின்னுட்டு இப்படியே நின்னுட்டு இருக்கா பாருங்க. அப்புறம் கோவம் வருமா வராதா, மனசுக்கு மண்டைக்கு பிடிக்குமா பிடிக்காதா. சரி வயசாயிட்டுல அமைதியா ஏறி பொறுமையா சொல்லிதான் கூட்டிட்டு வர முடியும். நம்ம அவசரத்துக்கு உங்க அம்மா வருவாங்களா, அந்த அளவுக்கு வயசாயாச்சுல. இட்டி வாங்க சொன்ன கேளுங்க, அங்கே நிக்கிய. இட்டி உங்க அண்ணனை பத்தி தெரியும்லட்டி, பயமா இருக்குட்டி. யாரு நீனா பயந்தவங்களி சொத்தவளையா? 4 பேர் சொலண்டு அடிப்ப தாதா மாதிரி தெரிஞ்சவ சின்ன பிள்ளைல. இப்ப நீ பயப்படுதாவா மவனுக்கு? நல்ல நடிக்காதானே. ஏன் அவன் நல்லதானே இருக்கான் பாத்தீங்களா? எத்தா பெரிய வீட்டை வாடகை எடுத்து பொண்டாட்டியை உட்கார வச்சு ராணி மாதிரி பாத்துட்டு தெரியுதான். மாசம் ரூபா தாரான். புறவை ஏதாவது தாரானா உனக்கு? மாசம் அம்மை தனியா ரூபா கொடுக்கா, பாதி வாடகை கொடுக்கா ஒன்னக்காரே. ஆனாலும் எப்படியாவது ஊறிட்டு விடணும்னு நினைக்கா. அது என்ன நடக்க போதும் நடக்கட்டு, நமக்கு என்ன வந்துச்சுக்கு. நம்ம அப்படியே ஊடையில அப்படியே கொஞ்சம் சாயின் அடிச்சு நின்றுட வேண்டியதான். ஏதோ உருவ வேண்டியதை உருவிக்கிட்டு அப்பப்ப நமக்கு என்ன தேவையோ துட்டை வாங்கிட வேண்டியதான். எலெக்ஷன் முடிய வரைக்கும் தானே இதை பார்க்க முடியும். இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு விடிஞ்சா எலெக்ஷன். அதுக்குள்ள உள்ள துட்டை நம்மளும் வாங்கிக்கிடணும். இப்படி கவலைப்படாதீங்க, உங்க மோவன் தானே, தைரியமா போய் கேளுங்க. என்ன தலையே சீவிடுவாரு பாரு. நான் என்ன சொன்னோ அதே மாதிரி போய் நீ பேசணும். அப்பதான் நீ எம்எல்ஏக்கு அம்மா ஆக முடியும். புரிஞ்சா? புரிஞ்சு எம்எல்ஏக்கு அம்மாங்கிற நினைப்போட உள்ள போய் கேளு. சரிட்டி விட்டு போட்டு ஓடிடாதட்டி. ஆமா ஓடுறேன், இங்கே நிப்பேன். ஓரமா நின்னு பாத்துட்டு இருப்பேன். சரிட்டி மாற சொல்லி விட்டுருக்கேன். என்ன கூத்தடிக்க போறாளோ உள்ள போய். ஐயா மக்கா லெமன் சாதம் ரெடி. ஐயா ராசா இதே உள்ள வாங்க. உங்க அம்மா வாரல, என்ன டிராமா இருக்குதுன்னு தெரியல இதுக்கு பின்னால. ஐயா ராசா நான் போகையில என்னாச்சு? யா ஒரு மாதிரி இருக்கியே, ஒரு மாதிரி பேசுதியே. போகையில உனக்கு என்னமாச்சு? ஏன் உடம்பு சரியில்லையா? எப்படியே என் மவ சொன்ன மாதிரி உள்ள பாட்டு படிச்சுட்டே நைஸா உள்ள பூந்தாச்சு. நான் போகையில போக போறேன். உப்பு நீலாம்பரி உங்க அம்மா செமையா நடிக்கல அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமாக்கா நடிக்க மாட்டேன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சா விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் செம தூள் கிளப்பிடுவா. பாத்தீங்களா எப்படி நடிக்கன்னு? இப்படியே போச்சுன்னு வச்சுக்கியா லம்பா கிடைக்கும். என்னமா உனக்கு பிரச்சனை? சொல்லுங்க என்ன பிரச்சனை? என்ன ஏ ராசா வீட்டு பக்கம் வரக்கூடாது மன வைரக்கியத்தனை கிடந்தேன். ஆனா என்ன வர வளைச்சிட்டு நான் போகையில என்னத்தே எங்க போறீங்க? ஊருக்கு எதுவும் போறீங்களோ? இருக்கப்பட்ட அந்த சில்வண்டு எங்க அண்ணனு பேச நின்னுட்டு இருக்கா. எங்க ஊருக்கு போறேன்னு கேக்கா. இவ பேசியே தானே உள்ளத்தையெல்லாம் கெடுத்து போடுவா. இவ வாயை மூடிட்டு இருந்தாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிரும். இவ பேசிட்டு கேட்டுட்டு தானே எங்க அண்ணன் ஆடிட்டு கிடக்கா. பத்தியா ஏக்கா அங்க பத்தியா லெமன் ரைஸ். நம்மளுக்கு ஒரு பச்சை தண்ணி துப்பாட்டி தானேன்னு சொன்னா கூட தவிச்ச வைக்கு தண்ணி தர மாட்டான். கோரி குடியிலன்னு என்ன போ அப்படிமா. இப்ப பொண்டாட்டிக்கு லெமன் சாதம் பண்ணி வாயில ஊட்டி விடுறதுக்கு நின்னுட்டு இருக்கான். எங்க அண்ணன் அப்படித்தானே, பொண்டாட்டி தானே முக்கியங்க. என்னத்த சொல்ல எல்லாரும் அப்படிதான் இருக்கானுவா. என் புருஷன் வாம் புருஷன் மாதிரியா சவத்த போட்டு எங்க போவேன் எமய மேலையை நோக்கிதான் போகணும்.
என்னமா பேசுத? என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா, சொன்னாதானே தெரியும். என் தங்கச்சி கோவப்பட்டு விரட்டி விட்டுட்டாளா உன்ன? அத்தியக்கா என்ன பேச்சு பேசானு நான் விரட்டி விட்டேனா? இவன் பொண்டாட்டி விரட்டி விட்டதா ஒரு நாள் சொல்ல மாட்டான். நான் விரட்டி விட்டேன், உடனே நான் விரட்டி விட்டேம்மா. சரி விடு நீலாம்பரி, இந்த நேரம் சண்டை போட்டுட்டு இருக்க நேரம் இல்ல, அமைதியா இரு. நம்மள அவன் பாத்திரப்படாது. சில்வண்ட பத்தியக்கா என்ன மாதிரி பளபளன்னு இருக்கா? உட்கார வச்சு சோறு போடுதம்லக்கா, அதான் அந்த கொழுப்பு அவளுக்கு இல்ல. பறக்கட்டும் தான் வச்சிருக்கேன் அவளுக்கு ஆப்பு. ஆமா, இவ ஆப்பு வைக்க போறாளா? எத்தனை ஆப்பு வாங்கியிருக்கா நானே பாத்திருக்கேனே. இல்ல பறக்கட்டும் தான் காத்திருக்கா அந்த ராதிகா. எப்ப இவளுக்கு ஆப்பு வைப்பான்னு தெரியாது. என்னென்ன ஆப்பெல்லாம் விதவிதமா வைக்க போறாலும் தெரியல. நம்மளும் இருந்து பாப்போம். இளம்பரி உனக்கு ஆப்பு காத்திருக்கிட்டியா? காலம்பர கஞ்சி குடிச்சனா ஒரு மாதிரி படபடத்து வந்துட்டு அந்த அளவு தங்கச்சிக்காரி ஆட்டோல தீ போட்டு கொண்டுட்டு போனா. அம்மா ஆசரி போன டாக்டர் சொல்லிவிட்டாரு. ஒரு படம் பிடிச்சு பார்த்தாரு. என்னத்தை கஞ்சி குடிச்சா படபடன்னு வருமா? கமட்டல இவ ஊடல சாடி எனக்கு தான் கிண்டுதான் பாரு. கிண்டனா அவ்வளவுதான், எங்க அம்மா விட்டுருவா. சும்மா ஏதாவது ஊடல பேசினாலே அவளுக்கு கண்டினியூ பேசினா அவ்வளவுதான். அடுத்த வாரத்து பேசுறியாதா கி தனறிறாள கடவுளே. எதுல விட்டே மறந்து போயிட்டா. ஏ பாவி மக்கா, சும்மா கல்லு குத்தி மாதிரி நின்னுட்டு இருக்காளா? மறந்துட்டா உங்களுக்கு டைலாக்க. அசல் பை அந்தால படபடத்து வந்தானே படம் பிடிச்சு பார்த்தாங்களா? டாக்டர் சொல்லிவிட்டாரு. தட்டு வச்சிருக்கல ராசா, அதுல பாதி அளவுக்கு ஒரு பெரிய வாட்டா இருக்கா. எதுல? இதயத்துல. சூப்பர், எப்படியோ சொல்லி முடிச்சிட்டம்மா. என்னத்தை இந்த தட்டுல பாதி அளவுக்கு வாட்டையா? என்னத்தை இது புதுசா இருக்கு? அவ்வளவு பெரிய இதயமே இருக்காது, அதுல அவ்வளவு பெரிய வாட்டையா? அப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்காதே உங்களுக்கு. அம்மா இவ கண்டா நிக்கிற வந்து உடுதாளம்மா. தயவு செய்து நல்லா இருப்பம்மா, நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். இவரை மறந்துட பாத்துக்கா. என்னது மறந்துடுவீங்களா? வச்சா எங்க அம்மா இருக்கல, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்லி கொடுத்துருவா. இல்லம்மா எனக்கு இந்த படபடத்து வருது பத்தியா, அதுல மறந்துடும் போல இருக்கு. அதான் முழுசும் சொல்லி முடிச்சிருந்தேன். டாக்டர் என்ன சொன்னாருன்னு. இன்னைக்கு ராத்திரி ராமரமா ஆபரேஷன் பண்ணி அந்த ஓட்டையை அடைக்கலன்னா காலையில உசுரே இருக்காதா. அதனால எப்படியாவது ஒரு 2 லட்சமாவது புரட்டி தந்துருயா. இல்ல உங்க அம்மா உசுராடிட்டு தான் இருக்கும். விடிஞ்சா வாட்டு போறதுக்கு நான் உசுரோட இருப்பேனா என்னவோ தெரியலையா. என்னமா சொல்லுத? உங்களுக்கு ஒண்ணு இருக்காது, சொன்னா கேளுங்க. ஐயோ அப்படிதான் டாக்டர் சொன்னாரு. படம் பிடிச்சு பார்த்ததுல அந்த படம் முழுக்க ஒரு பெரிய ஓட்டை. அம்மா தங்கச்சி கூட்டு போன டாக்டர் பார்த்தது இருக்கட்டு, நான் உன்னை நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். உடனே இப்பவே எல்லா டெஸ்டும் எடுத்து பார்ப்போம். என்ன ஏது கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா ஓட்டை இருக்கா, இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு, என்ன ஏதுங்கிறது வேலை வரையும் சொல்லி போடுவாங்க. போச்சு எல்லாம் போச்சு போச்சு எல்லாம் போச்சு. ஆமாடி, நான் செக்கப் போறேன் பாத்தீங்களா? அந்த ஹாஸ்பிடல்ல இன்னொரு டாக்டர் இருக்காங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். சூப்பரா பாப்பாங்க. வாங்க டி இப்பவே போவோம், கார் பிடிச்சு போவோம். வாலி முடிஞ்சு, எங்க அம்மா ஜோலி முடிஞ்சு இன்னைக்கு. பாவி மக்கா, 2 பேர் தலைதிரிச்சு ஓடிட்டாலும் போல இருக்க. நம்மள ஒத்தையில விட்டுப்புட்டு மாட்டணும் போல இருக்க. ஆஸ்பத்திரி போனோம்னா இதயத்தை 2ஆ கிழிச்சு 4ஆ கிழிச்சு ஊசியை போட்டு தச்சு எடுத்துருவோம் போல இருக்க. என் மௌனும் மர்மோனும் கூட மாட்டாவ போல இருக்க இன்னைக்கு. அவ்வளவுதான், நான் செத்தேன். என்ன மாட்டி விட்டு 2 பேரும் ஓடிட்டாள்வல. இப்போ எங்க போறீங்க? கார வர சொல்லுதேன். அம்மா இருமா, ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். அடையா ஊசினால எனக்கு பயமா இருக்கு. ஆஸ்பத்திரி வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். ஊசியோட தான் ஓட்டு போறது, இல்ல ஓட்டு போறேன்டா. என் தங்கச்சிக்காரி தான் ஏதாவது கால் மல் பண்ணி எங்க அம்மையை அனுப்பி விட்டுருப்பான்னு நினைக்கேன். ஆமாங்க, சொல்லும்போதே புரியுது பாத்தீங்களா? ஓட்டுக்கு துட்டு கொடுக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி கால் மல் பண்ணி உங்க அம்மையை அனுப்பி விட்டுருக்காவோ. எனக்கு தெரியும், இதான் நடக்கும் தெரியும். அதான் ஆஸ்பத்திரி வான்னு கூப்பிட்டேன், அடிச்சு வரண்டு ஓடத பத்தியா? என்னத்த சொல்ல இருக்கு? இப்படி எல்லாம் குறைச்சு கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் உள்ள கொடுக்கா. இல்ல என்ன செய்யனே தெரியல என் தங்கச்சிக்காரிய. சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரிண்ணா நீ சாப்பிடு. தங்கச்சிக்காரி எவ்வளவுதான் பட்டாலும் அடங்க மாட்டேங்கால. இது பாத்திலடி, ஆசிரி கூட்டி போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளவுதான், என் கதை கிழிஞ்சு போயிரும். பாரு நீ ஒண்ணு அண்ணன் கிட்ட நடிச்சு எனக்கு துட்டு வாங்கி தரேன்டா எலெக்ஷனுக்கு. நான் வேற ஒரு இடத்துல ரெடி பண்ணியாச்சு. ஆட்டி துட்டு தந்தா அத பத்தி உனக்கு என்ன கவலை? பேசாம இரு. நீ ராத்திரியோட ராமனமா எல்லாத்துக்கும் துட்ட கொடுத்து காலையில அவ்வளவு பேர் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஏ பாவி மக்கா, இவன் இப்படிதான் பண்ணுவான்னு தெரியும். கோல்மால் கோஸ்ட் இல்ல, கோல்மால் தானே பண்ணும். ஆல்மடி என்ன செஞ்சாலும் சரி அசைக்க முடியாது நம்மள. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நியாயத்துக்கு நேர்மைக்கு மதிப்பு உண்டு. என்ன பேசாம வீட்டு நோக்கி போ. ஒரு மண்ணகட்டியும் பேச நான் மொமெண்ட யாமட்டி கோவப்படுதே. எப்படி டீ வாங்குற, யார் டீ வாங்குற இவ்வளவு பணத்தை? ஏசாமி இருங்கம்ல, போ வீட்டுக்கு. பாரு முட்டை கிட்ட எதுவும் உளறி வச்சிடாத. அவ்வளவுதான், முட்டை நம்மள சோழியை முடிச்சிரும். இப்பண்டா என்ன சோழியை முடிச்சு வீட்டோட இருக்க வைக்கலாம்னு பாத்துட்டு இருக்கா. அவ்வளவுதான், உன் மொபைல் ஜெயிக்கணுமா என்ன? ஆமாட்டி ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் நான் எம்எல்ஏக்கு அம்மையா ஆக முடியும். டே நினைப்புல போய் வீட்டுல போய் படு. நாங்க யாராருக்கு கொடுக்கணுமோ ரூபாயை கொடுத்துட்டு வரோம். நானும் கூட வரேன் டீ. யாரு நீ கூட வந்து அவ்வளவுதான், எல்லாம் தொலைஞ்சிக்கத. பேசாம வீட்டு நோக்கி போய் கஞ்சி குடிச்சிட்டு கம்பு பாடு. சரி டீ. அரே யாராவது உன் மொபைல் எங்கன்னு கேப்பாவா? முட்டை கேட்கல என் புருஷன் கேப்பாரு. எல்லாரும் வீட்லயுமே பேச போயிருக்கா அப்படின்னு மட்டும் சொல்லு. துட்டு கொடுக்க மட்டும் போயிருக்கான்னு சொல்லிடாத, கொண்டு விடுவேன். நான் எம்டி மூச்சு விட போறேன், மூச்சு விட மாட்டேன். நீ சொன்ன மாதிரி கஞ்சி குடிச்சு பேசாம கட்டில பேசாம படுத்து உறங்கிடுவேன். அப்படி ஜெய் போ. இளம்பரி உனக்கு துட்டு யார் கொடுத்தா? அக்கா அதெல்லாம் கேட்காத. ஒரு இடத்துல இருந்து லம்ப துட்டு வந்துட்டு யார் கொடுத்தான்னு யோசிக்காதக்கா. கொடுக்க வேண்டிய ஆள் கொடுத்துருக்கு. நம்ம தான் ஜெயிக்க போறோம், அல்வா தான் ஜெயிக்க போகுது. அக்கா போவோம். பாவி மக்கா, எவ்வளவு பணத்தை யார் கொடுத்தான்னு தெரியலையே. அந்த ஆசாமி யாரா இருக்கும்? ஆல்மடி அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சின்ன பொண்ணு
வேற எதுக்கு எம்எல்ஏ ஆவதுக்கு தான். எம்எல்ஏ ஆகி நம்ம தொகுதிக்கு சூப்பரா ஜம்முன்னு எல்லாத்துக்கும் நல்லதே செய்யணும். கண்டிப்பா பாரு, என்னெல்லாம் செய்தேன்னு மட்டும் பாரு. சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் செஞ்சு காணிக்கேன். அப்படி பாருங்க, 4 மணி 6 வேலை. சொந்தங்களே, விடிஞ்சா எலெக்ஷனு. ஒரு நாள் லீவ் விட்டுருக்க, சரி எங்கேயாவது என்ஜாய் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லி சுத்தி பாக்கிறதுக்காண்டி எங்கேயும் போயிடாதீங்க. போங்க, ஆனா அதுக்கு முன்னால ஓட்டு போட்டுட்டு போயிருங்க. நமக்கு தந்திருக்க பெரிய ஆயுதம் அந்த ஓட்டுங்கிறது. அதனால யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சு முழுவி 7 மணிக்கு டிப் டாப்பா கிளம்பி நம்ம பூத்துக்கு போய் கரெக்டா ஓட்ட போட்டுருங்க. ஆனா எப்பண்டா வீடியோ எந்திரிச்சு ஓட்ட போடலாம் தான் காத்திருக்கேன். நம்ம ஒரு ஓட்டு போடனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஆகணும். சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஃப்ரீ காம்போ ஆஃபர்லாம் போட்டிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹாய் சொந்தங்களே, அடுத்த வீடியோல சந்திப்போம்.